பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன், பொருளாளர் சகோதரர் டி.ஆர். பாலு அவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் அருமை தங்கை கனிமொழி, ஆர். ராசா, திருச்சி சிவா, மூப்பே சாமிநாதன் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு பாடுபட்டிருக்கக்கூடிய குழுவினர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்கள், குறிப்பாக பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா, தமிழினத் தலைவர் கலைஞர் உருவாக்கி தந்த பாதையில் கொள்கை தடம் மாறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை பொறுப்பிலிருந்து வழிநடத்தி 6வது முறையாக கழகத்தை ஆட்சியில் அமர வச்சு திராவிட மாடல் என பெயரிட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் நடைபெற வச்சு தமிழ்நாட்டை முதன்மை இடத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெருமித உணர்வோடு 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 17வது சட்டப்பேரவை தேர்தலுக்கான எங்கள் வாக்குறுதியை நான் வெளியிடுகிறேன். நடைபெற இருக்கிற தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நம்பிக்கை கழகத்தினருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த மாநில அரசும் இந்த அளவுக்கு மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தினதில்லை என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான சாதனை திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். பல மேடைகளில் அந்த திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன ரீவைண்ட் மாதிரி தலைப்புச் செய்தியாக சில திட்டங்களின் பெயர்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, கலைஞர் கனவு இல்லம், தாய் மாணவர் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் என ஒவ்வொரு துறை சார்பிலையும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை வளர்த்திருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவும் முடியல, மறைக்கவும் முடியல. நாட்டிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருக்கு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே 10 ஆண்டுகளுக்கான இலக்குகளை நிர்ணயித்து தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கணும். அதுக்கான தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் வகுத்தோம். ஒவ்வொரு தனி மனிதரும் பயனடைகிற திட்டங்களை உருவாக்கணும். கொடுத்த வாக்குறுதிப்படி 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாயை உரிமை தொகையாக கொடுக்க தொடங்கணும்.